வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி நெஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைக் 25,800 புட்டு வாங்கியிருந்தோம் 107 ரூபாய்க்கு. செல் பார்த்திங்கன்னா 129 நம்ம செல் பண்ணுறோம். 165 ரூபா அதோட ஹை போச்சு. அதே மாதிரி 25,800 சி நம்ம வாங்கியிருந்தோம் 231 ரூபாய்க்கு. 247 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். 270 ரூபா இதோட ஹை போச்சு. நாளைக்கு என்னோடய வியூ படி மார்க்கெட் ஒரு பேரிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு 66 பாயிண்ட் உங்களுக்கு வந்து பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் உங்களுக்கு வந்து நல்ல ஹையிலே இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 353 பாயிண்ட் இப்போதைக்கு வளர்ந்துருக்கு. இதே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் லைக் உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஷாக டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நெஃப்டி வந்து உங்களுக்கு 25,780க்கு கீழே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 25,800 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 25,750 புட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது ரெண்டும் நீங்கள் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். இதே கால் சைடு பார்த்தீங்கன்னா 25,900க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சம் 25,900 சி 25,950 சி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு இடையில அதாவது 25,800க்கும் 25,850 இடையில இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இது வந்து சைட்வேஸ்க்கான ஒரு பேட்டர்னு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லைக் இன்றைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டியில் ஆக்சுவலி ட்ரேட் பண்ணல. ஓகே, லைக் பேங்க் நிஃப்டி நீங்கள் புட் சைடு பார்த்தீங்கன்னா 58,850 கீழே உங்களுக்கு 5 மினிட்ஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 58,800 புட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கால் சைடு பார்த்தீங்கன்னா 59,100 எபோ நீங்கள் உங்கள் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 59,100 இல்லாட்டி 59,200 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் உங்களோட ரிஸ்க் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில் 58,880 டு 59,050 இதுக்கு இடையில இருக்க பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஒரு ரிஸ்கி ஜோன். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் 84,770 ரூபாய்க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் 84,700 வந்து நீங்கள் பை பண்ணுங்கள். அதாவது இந்த மணியாக இருக்கும், பை பண்ணுங்கள். உங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு 84,360க்கு கீழே 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா 84,300 நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டை நீங்கள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 84,380 டு 84,750 இதுக்கு இடையில இருக்கப்போ ட்ரேட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ரிஸ்கி ஜோன். நம்மளோட அனலைஸ் படி இன்றைக்கி நான் எடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ரிகால் லிமிடெட் 652 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். 662 ரூபாய்க்கு நான் செல் பண்ணிட்டேன். அதனால் இதோட ஹை பார்த்தீங்கன்னா 674 ரூபா 95 பைசா போச்சு. அதே மாதிரி ஏபிஎல் அப்போலோ பார்த்தீங்கன்னா 1,269 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். செல் பார்த்தீங்கன்னா 1,295 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணோம். ஆனால் அதோட ஹை பார்த்தீங்கன்னா 1,298 ரூபா வரைக்கும் போச்சு இன்றைக்கி. ஓகே, நம்ம நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாளைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது கேஃபின் டெக்னாலஜிஸ். இது நாளைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஓகே லைக் ஸ்ட்ராங்காக ஹையர் ஹை ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1,073 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 1,095 ரூபாயும் 1,110 ரூபாயும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸும் 1,058 ரூபா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஃபின் பார்த்தாச்சு. ஓபிரியாலிட்டி இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஹெல்த்தி புல் பேக் ஆகிருக்கு. ஆஃப்டர் லைக் ஓகே ஹெல்த்தி புல் பேக் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1,663 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டை 1,685 ரூபாயும் லைக்கு 1,270 ரூபா. அதாவது உங்களுக்கு வால்யூம் கண்டினியூ ஆச்சுன்னா 700 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 1,645 ரூபா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலேண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏறிக்கிட்டு தான் இருக்கான். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 172 ரூபா 50 பைசாவுக்கு மேலே இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வால்யூம் ஹெவியாக இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டாக 174 ரூபா 50 பைசாவும் 76 ரூபாவும் அது வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹையாகவும் நீங்கள் வந்து டார்கெட்டை செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபினான்ஸ் M&M Fin.
மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் ஆகணும். ஆனால் ஒரு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மாலாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்திருக்கு. இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 366 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டாக 371 ரூபாயும் 375 ரூபாயும் 378 ரூபா அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க டார்கெட்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசிஐசிஐ ப்ரோ இதான் ப்ரூ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து வால்யூம் அதாவது இறங்கின ப்ராஃபிட் புக்கிங் வந்து கன்சாலிடேட் பண்ணி தான் கொடுத்துருக்கான். ஏன்னா கிளியர் ஹை லோ கண்டினியூவேஷன் பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 648 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். 655 ரூபா 662 ரூபா டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 642 ரூபா கிட்ட வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிகால் நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம் அதை. ஏன்னா இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில் உங்களுக்கு வந்து பில்ட் ஆகிருக்கு. ஸோ நான் நாளைக்கும் இதெல்லாம் சொல்கிறேன். 675 ரூபாய்க்கு மேலே இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸாக 668 ரூபாயும், டார்கெட் 1 685 ரூபாயும், டார்கெட் 2 695 ரூபாய் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குப்பிட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குப்பிட் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ட்ரெண்ட் தான். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணணும். குப்பிட்டுக்கு 445 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 452 ரூபா டார்கெட் ஆகும், 460 ரூபா டார்கெட் ஆகும். ஸ்டாப் லாஸாக 436 ரூபாய் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க நாளைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா SHRI இதான் ஷினோகிராம்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு புல் பேக் ஆகிருக்கு. ஆனால் வந்து சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு 217 ரூபா 50 பைசாவுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டார்கெட்டாக 222 ரூபாயும் 226 ரூபாயும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க நாளைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் நியூ ஸ்டாக் தான் இருந்தாலும் ஏன்னா அதில் வால்யூம் விழுகுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது ஏன்னா வந்து ஒரு பேஸ் ஃபார்மேட்டு ஒரு ஸ்பைக் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 129 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 132 ரூபாயும் 35 ரூபாயும் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு 124 ரூபா 125 ரூபா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் SW சோலார். இந்த ஷேர் தான். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாக் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு இது வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில், அதாவது கன்ஃபார்மாக சொல்கிறேன், பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 213 ரூபா 80 பைசாவுக்கு மேலே நீங்கள் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வாட்ச் பண்ணுங்கள். 220 ரூபாயும் 224 ரூபாயும் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு பிரேக் அவுட் ஆனால் மட்டும் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸாக 206 ரூபா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்ன எல்லா ஸ்டாக்லேயும் நீங்கள் மேஜராக நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ், அசோக் லேலாண்ட், ப்ரிகால். ஏன்னா இது ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் இருக்குது இது மூணுலையும். அதனால் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில், அதாவது நம்ம ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9:15 விட்டுருங்க. 9:15 யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். 9:20 வெயிட் பண்ணுங்கள். 9:25 கன்ஃபர்மேஷன் பாருங்கள். 9:30க்கு பிரேக் அவுட் ஆதான்னு பாருங்கள். 9:30க்கு மேலே ட்ரேட் எடுங்க. இதுதான் நம்மளோட ரூல்ஸ். ஏன்னா இப்படி பண்ணிங்கன்னா தான் எப்போயுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணி உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் உங்களுக்கு எதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.